Good morning, students. Today, in the biology class, biozoology, we are looking the sex-linked inheritance. That is, inheritance is transfer of character from the parent to the offspring. The character transfer is performed by the gene. The gene is present in the chromosome. Chromosome is converted from the chromatin reticulum of the nucleus. இதெல்லாம் we have discussed already. திரும்ப அதான் சொல்லணும். The chromosomes are formed in the cell at the time of cell division only. See, the chromosomes are formed from the chromatin reticulum present in the nucleus. The nucleus குள்ள இருக்கிற the chromatin reticulumல இருந்து தான் chromosome form ஆகுது. So every chromosome consists of number of genes. Gene is nothing but a DNA. Deoxyribonucleic acid. நல்லா பார்த்துக்கங்க. ஒரு குரோமோசோம் நியூக்ளியஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. அந்த குரோமோசோம் எப்போ ஃபார்ம் ஆகும்னா at the time of cell division only it is formed. See, on the chromosome மேல தான் gene இருக்கு. The gene is the factor which will transfer the character from the parent to the offspring. இதுதான் we have discussed. So the number of chromosome in each cell is the constant of a particular species. நல்லா புரிஞ்சுக்க, நான் இது வேகமா சொல்றேன்னா அப்படியே வாயை பொளந்து உட்கார்ந்துக்கிறாரு. ஒரு குரோமோசோம்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ஒரு செல்லுல இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்பீஷீஸ், ஒரு இண்டிவிஜுவல், அது ஹியூமன் பீயா இருக்கலாம், அல்லது நாயா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், குதிரையா இருக்கலாம், கழுதையா இருக்கலாம், பாம்பா இருக்கலாம், பன்னியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஒரு செல்லிலும் the number of chromosome is a constant. Take for examples, நம்ம மனுஷன் ஹீமோ சேப்பியன் பேரு. மனுஷனுக்கு வந்து சயின்டிபிக் நேம் வந்து ஹியூமோ சேப்பியன் அப்படின்னு ஹியூமோ சேப்பியன் பேரு. அந்த சேப்பியன்ல குரோமோசோம் நம்பர் மனுஷனுக்கு ஒரு செல்லிலும் 46 குரோமோசோம் இருக்கும். That is constant in each and every individual. அந்த கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ல நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து அதுதான் இங்க இந்த கேரியோடைப்னு ஒன்னு இருக்கு. நம்பர் ஆஃப் குரோமோசோம் செல் டிவிஷன் அப்போ அந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் போட்டோ எடுத்து அடுக்கி வச்சிருக்காங்க. அப்போ ஒரு குரோமோசோம் இப்போ இந்த 46 குரோமோசோம்லயும் 23 பேரா மாறுது. 46 குரோமோசோம் அது எல்லாமே பேரா இருக்கும். And the pairing up of the chromosome is called a synapsis. Very important question. Synapsis is nothing but the pairs of the chromosome. இந்த pairing எப்படி நடக்குதுன்னா, ரெண்டு குரோமோசோம்ல இருக்கிற ஜீன்ஸ் ஒண்ணுக்கொண்ணு ஒரே மாதிரியான வேலையை செய்யற ஜீன்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் ஆயிடும். சோ அப்ப மொத்தமே டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து 46. இந்த 46ல வந்து 23 பேர்ஸ் ஜோடியா சேரும். இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர், ஜோடியா சேரும். இப்ப 23 பேர்ஸ் இருக்கும். இப்படி 23 பேர்ஸ் அடுக்கி வரும்போது குரோமோசோம் ஒரு பேர், ரெண்டு பேர், மூணு பேர், நாலு பேர் அப்படின்னு சொல்லி வரும். இந்த மாதிரி இந்த பேரிங்ல இது ஒரு குரோமோசோம். இந்த குரோமோசோம் மேல தான் அந்த ஜீன்ஸ் இருக்கும்.
The gene is a basic factor transferring the character from the parent to the offspring. நல்லப்பா. Basic factors. Gene தான் character transfer பண்றது. அம்மா கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து அந்த character gene transfer பண்ணும். இப்போ இந்த transfer of இந்த processக்கு பேர் தான் the transferring of the character from the parent to the offspring. இந்த transformationக்கு பேர் இந்த processக்கு பேர் inheritance னு பேர். சரி inheritance பண்ணுது. இப்போ இந்த 46 குரோமோசோம் இருக்குன்னு சொன்னேன்ல ஒரு ஹியூமன் பீயிங்ல 46 குரோமோசோம். இந்த 46 குரோமோசோம்ல இது 44 வந்து ஆட்டோசோம் சொல்லுவாங்க. This 44 chromosome representing the characteristic of body, physical characters, structure, shape, color, and intellectual, then voice. இது எல்லாத்தையுமே determine பண்றது இந்த 44 chromosome. இது body chromosome சொல்லுவாங்க. இந்த body chromosome தான் ஆட்டோசோம் சொல்லுவாங்க. பாக்கி ரெண்டு குரோமோசோம் இருக்கு. இந்த ரெண்டு குரோமோசோம் செக்ஸ் குரோமோசோம் that determining the sex, male sex or female sex. இந்த மாதிரி determining the sex chromosome அந்த two chromosomes. சரி இப்போ இந்த ரெண்டு குரோமோசோம்லயும் ஜீன்ஸ் இருக்கு. இந்த 46 குரோமோசோம்லயும் ஜீன்ஸ் இருக்கு. அந்த ஜீன்ஸ் தான் அந்த குரோமோசோமோட ஃபங்க்ஷனை அடையாளம் காண வைக்குது. இப்போ இந்த ரெண்டாவது குரோமோசோம் இருக்கு. ரெண்டாவது குரோமோசோம் இதுல வந்து 44 ஆட்டோசோமும் பாக்கி ரெண்டு குரோமோசோம் செக்ஸ் குரோமோசோம் இருக்கும். இப்ப செகண்ட் குரோமோசோம்ல இருக்கிற ஜீன் என்னென்ன கேரக்டர் பண்ணுதோ அததான் அந்த குரோமோசோம் செக்ஸ் லிங்க்டு ஜீன் அப்படின்னு அர்த்தம். செக்ஸ் லிங்க்டு ஜீன் அப்படின்னா சரி இது அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த ஜீன் பாடியில எல்லா கேரக்டரையும் இது பார்க்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு வச்சிருக்கிறது பிளட்டோட கேரக்டர் மட்டும் வச்சிருக்கிறாங்க. பிளட் கேரக்டர் மட்டும் வச்சிருக்கிறாங்க. இந்த பிளட்டோட கேரக்டர் ஏன் வச்சிருக்காருன்னா மொத்தம் மனுஷன் உடம்புல 4 டைப் ஆஃப் பிளட் குரூப் இருக்கு. ஏ குரூப், பி குரூப், ஓ குரூப், ஏபி குரூப். இத்தனை டைப் ஆஃப் குரோமோசோம். இதுல வந்து ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், ஏ பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ் இப்படி இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா மொத்தம் 4 groups of blood group, 4 groups of blood. இந்த ஏ அப்படிங்கிறது இது ஒரு குளுக்கோஸ். அந்த நான் நேற்றுக்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணதை பத்தி அசிடைல் கேலக்டோஸ். அசிடைல் கேலக்டோஸ் இருந்துச்சுன்னா அது ஏ குரூப். அசிடைல் கேலக்டோஸ்ல கேலக்டோஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது பி குரூப். இப்போ இது ரெண்டுமே இல்லைன்னா அசிடைல் கேலக்டோஸ் அது சுத்தமா இல்லைன்னா அது ஓ குரூப். அப்ப ஏபி குரூப்னா பாதி அசிடைல் கேலக்டோஸ் இருக்கும், பாதி கேலக்டோஸ் இருக்காது. இது ஒரு குரூப். ரெண்டுமே மிக்ஸ் ஆகி அசிடைல் கேலக்டோஸும் கேலக்டோஸ் அசிடைல் இல்லாம வெறும் கேலக்டோஸ். அப்ப அசிடைல் கேலக்டோஸ் ஒரு குரூப்பும் அசிடைல் இல்லாம கேலக்டோஸ் மட்டும் இருக்கிறது ரெண்டுமே சேர்ந்தது இந்த ஏபி. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த அசிடைல் கேலக்டோஸ்னு சொல்றேன்னு அது வந்து ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன் which is present in the RBC ஓட மேல இருக்கும்.
ஸோ இதுல ஃபுல்லா இதுல இருக்கிற ஆர்பிசில எல்லாம் இந்த அசிட்டைல் கேலக்டோஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளட் வந்து ஏ குரூப். ஆர்பிசில அசிட்டைல் இல்லாம வெறும் கேலக்டோஸ் மட்டும், அதாவது ஆர்பிசி ரெட் பிளட் கார்பஸ்கல்ஸோட மெம்பரைன் மேல இருக்கிற புரோட்டீன், அதுதான் அசிட்டைல் கேலக்டோஸ்னு சொன்னேன். ஆர்பிசி ரெட் பிளட் செல்லோட மெம்பரைன் மேல இருக்கிற புரோட்டீன். சரி, இப்போ இந்த ஆர்பிசி இப்போ அசிட்டைல் இல்லாம கேலக்டோஸ் மட்டும் ஆர்பிசில இருந்துச்சுன்னா அது பி குரூப். இப்போ இது ரெண்டுமே இல்லைன்னா அது ஓ குரூப். ஆர்பிசில ஒண்ணுமே இல்ல, வெறும் அசிட்டைலும் கிடையாது, கேலக்டோஸும் கிடையாது, ஒண்ணுமே இல்லைன்னா அது ஓ குரூப். இப்போ அசிட்டைல் கேலக்டோஸ் பாதி, கேலக்டோஸ் பாதி, இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா அது ஏபி குரூப் அப்படின்னு சொல்லி ஆர்பிசில இருக்கும். சரி, இந்த ஆர்பிசில இருக்கிற இந்த குரூப் இப்போ ஏ குரூப் பி குரூப்போட சேராது. இந்த அசிட்டைல் கேலக்டோஸ் இந்த மெம்பரைன் மேல இருக்குதுன்னு சொன்னல, அதுக்கு பேரு ஆன்டிஜென் பேர் வச்சுக்கிறாங்க. ஆன்டிஜென். இப்போ என்னைக்குமே ஒரு ஆன்டிஜென் பாடியில இருந்துச்சுன்னா அது நிறைய சேட்டைகள் பண்ணும். அதை வந்து கண்ட்ரோல்ல வைக்கிறது ஒண்ணு ஆன்டிபாடி. சரி, ஒரு ஆன்டிஜென் உள்ள இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. குழந்தைங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றது அம்மா அப்பா இருக்கணும். அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க எல்லாம் தரதலையா இருக்கும். அது மாதிரி இது வந்து ஆன்டிஜென்ங்கிறது ஒரு குழந்தைன்னு வச்சுக்கலாம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆன்டிபாடின்னு ஒரு அம்மா அப்பா இருக்கணும். So this antibody, இப்ப ஆன்டிஜென் என்ன இருக்கும்? அப்ப இப்ப வந்து ஆன்டிஜென் ஆன்டிபாடி ஏன் அம்மா அப்பான்னு, ஆன்டிஜெனோட கேரக்டர் என்னவோ this is also protein, this is also protein. இந்த ஆன்டிஜெனுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆன்டிபாடி உருவாகி அதுக்கு ஏத்த மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணும். அதோட காம்பினேஷன் என்ன, ஆன்டிஜெனோட காம்பினேஷன் என்னவோ அந்த ஆன்டிஜெனோட காம்பினேஷனை எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம்னு ஸ்டடி பண்ணி ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும், பிளட்ல ஃபார்ம் ஆகும். ஆன்டிஜென் நான் என்ன சொன்னேன், ஆர்பிசியோட மெம்பரைன் மேல இருக்கும். இந்த ஆன்டிஜெனுக்கு ஏத்த மாதிரி ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும். அது எதுல ஃபார்ம் ஆகும்னா பிளட்ல ஃபார்ம் ஆகும். பர்టిక్యులர்லி தி பிளட் பிளாஸ்மால ஃபார்ம் ஆகும். அப்ப பிளட் பிளாஸ்மானா என்ன? It is nothing but straw color liquid present in the blood. straw color blood அத red color இருக்கு, நீங்க straw colorங்கறீங்களா? ஆமா, straw colorனா வைக்க கலர் என்ன கலர், அது straw colorனு சொல்லுவாங்க. வைக்க கலர் ஒரு மாதிரி டிஃபரண்ட் டைப் ஆஃப் yellow கலர் இருக்கு. அது yellowன்னு சொல்ல முடியாது, அதனால தான் அது straw colorனு சொல்லுவாங்க. இப்போ ரத்தம் சொருகி விட்டீங்கன்னா ரத்தம் வரும், கொஞ்ச நேரம் ரத்தம் அது உறங்கி போகும், அதுல இருந்து ஒரு ரத்தம் அந்த சிகப்பு நின்று போயிடும். சிகப்பு நின்ன பிறகு ஒரு எல்லோ கலர் ஃப்ளூயிட் வரும், அதுதான் அந்த எல்லோ கலர் ஃப்ளூயிட் தான் ஸ்ட்ரா கலர்னு சொல்லுது. அந்த மாதிரி ஸ்ட்ரா கலர் இட் இஸ் மிக்ஸ்டு இன் தி பிளட். அந்த பிளாஸ்மா அந்த ஸ்ட்ரா கலர் லிக்விட்ல நிறைய ஆர்பிசி இருக்கிறதால தான் பிளட் ரெட்டா இருக்கு. ஆர்பிசியோட நம்பர் அதிகமா இருக்கிறதால தான் ரெட்டா இருக்கு. நீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஒரு டிராப் பிளட் இப்ப குங்குசியல அப்படி கையில குத்தி ஒரே ஒரு டிராப் பிளட் இருக்குல்ல, அந்த ஒரு டிராப் பிளட்ல கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஆஃப் ஆர்பிசி இருக்குமா. 1 மில்லியன் 10 லட்சம். அப்போ ஒரு டிராப் பிளட்லயே 10 லட்சம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் 6 லிட்டர் பிளட் இருக்கு. நம்ம உடம்ப எடுத்து அரிஞ்சி போட்டோம்னா 6 லிட்டர் பிளட் இருக்கு. அந்த 6 லிட்டர் பிளட்ல இருந்து 6 லிட்டர் கொடுங்கடா, ஒரு 500 ml கொடுங்கடா, அவன் சாவ போறான்னா கொடுக்க மாட்டான். ஏன் 6 லிட்டர் பிளட் வச்சுக்கிட்டே ஒரு 500 ml கொடுத்தா என்ன? அப்புறம் எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், தயவு செய்து பிளட் டொனாருக்கெல்லாம் சொல்றேன் கேளு. ஒரு 500 ml நீ பிளட் கொடுத்தீனா, டொனேட் பண்ணினா, அடுத்த 20 மினிட்ஸ்ல அந்த 500 உனக்கு செக்ரெட் ஆயிடும். கவலைப்படாம பிளட் டொனேட் பண்ணுங்க, மற்றவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுங்க.
பிளட் குடுறா சாவ போறான்னா ஓடுறான் பிச்சு எடுத்துக்கிட்டு ஏன்னா ஹாஸ்பிட்டல் வந்து முடியாதுட்ட ரத்தம் கேட்பாங்கன்னு முடியாதுட்டாங்க. ஏய் தயவுசெய்து சொல்றேன், பிளட் டொனேஷன் கொடுக்கறது எல்லா தர்மத்தோட பெரிய தர்மம். தயவுசெய்து பிளட் டொனேஷன் கேட்டா முன்னுக்கு வாங்க, பிளட் கொடுக்கறதுக்கு முன்னுக்கு வாங்க. உன்னை எல்லாருக்கும் எல்லா பிளட் எடுத்துட மாட்டாங்க. உன் பிளட் அந்த பர்டிகுலர் சாவ போற பேஷண்ட்டுக்கு உன் பிளட் கொடுக்கும் போது அது கோயின்சைட் ஆச்சுன்னா குடு, ஏறி விழுந்து குடு. அப்பதான் உனக்கு நாளைக்கு எவனாவது கொடுப்பான். நீ கொடுக்காத ஓடுனா நீ ரோட்ல செத்து கிடக்கும் போது ஒருத்தனை கொடுக்க மாட்டான் அவனுக்கு பிளட். இதெல்லாம் பயங்கரமான ஒரு இது. அதனாலதான் பிளட்டை பத்தி உங்களுக்கு லெசனே வச்சுக்கிறான். பிளட் டொனேஷன்ல நிறைய ஃபெயிலியர் நடக்குது. அதனால பிளட் டொனேஷனுக்காக தான் இந்த லெசனே வச்சுக்கிறாங்க. சரி ரைட், அதெல்லாம் விடுங்க. இப்போ அந்த ஆன்டிபாடி, இப்போ ஆன்டிபாடிங்கிறது பிளட்டோட பிளாஸ்மாவில் வர்றது, ஆன்டிஜென்ங்கிறது பிளட்ல இருக்கிற ஆர்பிசில வருது. அதாவது நான் கூட தப்பா சொல்லிட்டேன். 1 drop of bloodல வந்து 1 million கிடையாது, 5 million இருக்குமா? 5 லட்சம். எஸ், 5 லட்சம் ஆர்பிசி இருக்குமா? ஓகே. இப்போ வந்து இப்போ இந்த ஒரு பிளட் குரூப்போட இன்னொரு பிளட் குரூப் வேற மாதிரியான பிளட் குரூப் சேர்ந்துச்சுன்னா அதுல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற ஆர்பிசி எல்லாம் ஒண்ணா ஒட்டிக்கும். இப்போ ஆர்பிசி இப்போ பிளட் வெசல்ஸ்ல ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்க, நிறைய பிளட் வெசல்ஸ் தனித்தனியா இருக்கும். இந்த பிளட் ஆர்பிசியோட, இது ஆர்பிசி ரெட் பிளட் செல், இந்த ஆர்பிசியோட வேலை என்னன்னா ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு போய் எல்லா செல்லுக்கும் கொடுக்குறோம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு டைஜஸ்ட் ஆன பிறகு அந்த ஃபுட் மாலிகுலை எடுத்துக்கிட்டு போய் எல்லா செல்லுக்கும் சப்ளை பண்ணும். சோ எனர்ஜியும் ஃபுட்டும் ஆக்சிஜனையும் சப்ளை பண்றது இந்த ஆர்பிசி. ஒரு செல்லுக்குள்ள ஃபுட்டும் ஆக்சிஜனும் போய் சேர்ந்தாதான் அங்க மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். அந்த மைட்டோகாண்ட்ரியா பவர் வந்து ரிலீஸ் பண்ணும். ஆக்சிடேஷன் மூலமா பவரை ரிலீஸ் பண்ணும். அது பேரு ஆக்சிடேஷன். எந்த ஒரு பொருளோட ஆக்சிஜன் சேர்ந்து ரியாக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு ஆக்சிடேஷன் பேரு. அதுல நிறைய விஷயம் இருக்கு. இப்போ ஆக்சிடேஷன் நடக்கணும்னா ஒரு செல்லுக்குள்ள ஆக்சிடேஷனை நடத்துறவர் மைட்டோகாண்ட்ரியா. அது வந்து செல்லுல இருக்கிற சைட்டோபிளாஸ்ம்ல இருக்கும். செல்லுல இருக்கிற சைட்டோபிளாஸ்ம்ல இருக்கும். அப்ப இந்த செல்லுல இருக்கிற சைட்டோபிளாஸ்ம்ல மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் ஆக்சிஜனையும் ஃபுட் மாலிகுலையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதுல இருந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணி விடும். இப்ப அந்த ஆக்சிஜனும் போகல ஃபுட்டும் போகலன்னா எனர்ஜி இருக்காது. எனர்ஜி இல்லைன்னா ஒரு 6 ஹவர்ஸ்ல எனர்ஜி அந்த செல்லுக்குள்ள எனர்ஜி ஃபார்ம் ஆகலன்னா அந்த செல்லு டெத் ஆயிடும். அதனால தான் எந்த ஆர்கன் டொனேஷன் கொடுப்பாங்க, ஆபரேஷன் பண்ணுவாங்க, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தங்கிட்ட இருந்து கிட்னியை வாங்கி அவங்க வைப்பாங்க. லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வேற ஒருத்தங்கிட்ட இருந்து லிவரை வாங்கி வைப்பாங்க. செத்து போனவங்க கிட்ட இருந்து லிவர் வாங்கி வைப்பாங்க. உயிரோட இருக்கிறவங்க கிட்ட இருந்து லிவர் எடுக்க முடியாது. அப்ப அந்த செத்து போனவங்க அந்த லிவரை வந்து வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணி உடனே இவங்களுக்கு கொடுக்கணும்னா 6 மணி நேரத்துக்குள்ள அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். 6 ஹவர்ஸ்க்கு மேல போச்சுன்னா அந்த லிவர் யூஸ் ஆகாது. இதுவும் லிவரும் செத்து போடும், லிவருக்கு கேட்கறவனும் செத்து போடுவோம். ஸோ எல்லாமே அப்போ இதுல இருக்கிற இந்த எனர்ஜி இப்போ வந்து ஆக்சிஜனும் ஃபுட்டும் 6 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு செல்லுக்குள்ள போகலன்னா அந்த செல்லு செத்து போயிடும். நமக்கு பிரெயின்லயும் அப்படிதான். பிரெயின் செல் இருக்குன்னு வச்சுங்களேன், பிரெயினுக்கு எப்பயுமே ஆக்சிஜன் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டா ஆக்சிஜன் சப்ளை ஆனாதான் மூளை ஒழுங்கா வேலை செய்யும். ஆக்சிஜன் மூளைக்கு சப்ளை கரெக்டா போகலன்னா மூளை கிறுக்குத்தனம் பண்ணும். மூளை கிறுக்குத்தனம் பண்ணா உன்னை லூசும்பாங்க. அதுதான் கிறுக்கது. ஸ்கூல்ல கூட கிளாஸ்லயே உட்காந்துக்கிட்டு நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன், கிளாஸ் எடுக்கும் போது நிமிந்து உட்காரலாம். பேக் போன் ஸ்ட்ரைட்டா இருக்கும். பேக் போன் ஸ்ட்ரைட்டா இருந்தாதான் ஆக்சிஜன் கரெக்டா மூளைக்கு போகும். பேக் போன் குனிஞ்சிட்டு இப்படி உட்காந்துருப்பான் பாரு சில பேர், அவனுக்கு ஆக்சிஜன் சப்ளை ஆகாது, அவன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான்.
கீழே உள்ள விட்டுக்கிட்டு அண்டர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஆக்சிஜன் மூளைக்கு கரெக்டா போகும். இவ்வளவு விஷயம் வந்து இந்த பிளட் குரூப்ல இருக்கு. அதனாலதான் பிளட் குரூப் உங்களுக்கு வச்சுக்கிறாங்க. சரி, இப்போ இந்த பிளட் குரூப் ஹியூமன் பிளட் குரூப் அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த பிளட் குரூப் இல்லாம இந்த பிளட் குரூப் இதுதான் வந்து ஒரிஜினலா ஹியூமன் பிளட் குரூப். ஏ குரூப், பி குரூப், ஓ குரூப், ஏபி குரூப் இதெல்லாம் ஹியூமன் பிளட் குரூப். இது இல்லாம RH குரூப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. RH பிளட் குரூப். இந்த RH பிளட் குரூப் இதுல என்ன இருக்கு? நான் என்ன சொன்னேன், ஏ குரூப்ல இந்த அசிட்டைல் கேலக்டோஸ் இருக்குன்னு சொன்னேன். பி குரூப்ல அசிட்டைல் இல்லாம வெறும் கேலக்டோஸ் இருக்குன்னு சொன்னேன். ஓ குரூப்ல அசிட்டைல் இருக்காது, கேலக்டோஸும் இருக்காது, வெறும் ஒண்ணுமே இல்ல இருந்துச்சுன்னா அது ஓ குரூப். அசிட்டைல் பாதியும் கேலக்டோஸ் பாதியும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது ஏபி குரூப்னு இந்த குரூப்பை சொல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீயா யாரும் சொல்லி கொடுக்க மாட்டான் அவங்களுக்கு. அடுத்தது இது இல்லாம RH ஃபேக்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. அப்ப இதுல என்ன இருக்குன்னா டி அக்ளூட்டினோஜன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது டி அக்ளூட்டினோஜன் அப்படின்னா சாரி டி இம்யூனோஜெனிக்கா, எஸ் டி இம்யூனோஜெனிக் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த இம்யூனோஜெனிக்க தான் ஆன்டிஜென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிஜென், டி ஆன்டிஜென் ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கு. இப்போ இந்த அமினோஜெனிக், டி அமினோஜெனிக், இந்த RH ஃபேக்டர்ஸ் என்னன்னா இது குரங்குல இருக்கிற ரத்தம். இதை வச்சுதான் ஒரு ஆள் என்ன சொல்லிட்டு போட்டான், குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லிட்டு போட்டான். சத்தியமா குரங்குல இருந்து மனுஷன் வரல, அது வேற விஷயம். ஆனா குரங்கிலிருந்து மனிதன் வந்தான். குரங்கினுடைய ரத்தம் என்ன, குரங்கினுடைய இருக்கிற அந்த டிஷ்யூஸ் என்ன, குரங்குல இருக்கிற அந்த ஆர்கன்லாம் என்ன, அதுல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்றது எப்படி பொருந்தோம்னு தெரியல. அதுக்கு முந்தி இருக்கிறவங்க மண்டைய ஆட்டிட்டு செத்துக்கிட்டாங்க. இப்போ இருக்கிறவெல்லாம் இப்போ ஒன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த குரங்கில் இருக்கிற பக்காக்கா ரேஷஸ் அப்படின்ற ஒரு குரங்குல இருக்கிற ரத்தம் வந்து இந்த RH ஃபேக்டர்ஸ். இது மனுஷனுக்கும் வந்துச்சு. மனுஷனுக்கும் இந்த ஒரு சில மனுஷனுக்கு வந்து இந்த குரங்கு ரத்தம் இருக்கு. அது எப்படி சார் மனுஷனுக்கு குரங்கு ரத்தம் இருக்கும்? நான் என்னோட கேள்விதான். இப்போ ஒரு சில ஆடு பார்த்தீங்கன்னா மனுஷன் மூஞ்சும் ஆட்டு உடம்பும் உள்ள குட்டி போடும். பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி பொம்பளைங்க இது ஆட்டு தலையும் உடம்பு மனுஷன் உடம்பும் உள்ள குழந்தை பிறந்திருக்கு. அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, சில லேடிஸுக்கு பாத்தீங்கன்னா மண்டை பெருசாவும் உடம்பு சின்னதாகவும் குழந்தை பிறக்கும். அதுக்கு பேரு மெகாகெபாலி அப்படின்னு பேரு. மண்டை சின்னதா உடம்பு பெருசாவும் குழந்தை பிறக்கும், அதுக்கு பேரு மைக்ரோகெபாலி அப்படின்னு பேரு. இதெல்லாம் எப்படி பிறகுது உள்ள? இந்த ஜீன் தான் கேரக்டரை கொண்டு வருது இல்லையா? அந்த உள்ளே இந்த ஜீன்ல நடக்கிற சில மாற்றங்கள், அதுக்கு பேரு மியூட்டேஷன் பேரு. அப்பா இதெல்லாம் பெரிய வாஸ்ட் கடல் தான். இந்த புக்கில் வச்சிருக்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் அது புரியும். இப்படிதான் உங்களுக்கு சிலபஸை வச்சு உயிர் எடுத்துட்டாங்க. இப்போ மண்டை பெருசாவும் மண்டை சின்னதாகவும் குழந்தை பிறகுது. ஆனா அம்மாவுக்கு வந்து அம்மாவும் அப்பாவும் பார்த்து மண்டை பெருசா இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும், மண்டை சின்னதா இருந்துச்சுன்னா குரங்கு மாதிரி இருக்கும். அப்ப குரங்கு மாதிரி குழந்தை பிறக்கும் போது அப்ப குரங்கு ரத்தம் இந்த மாதிரிலாம் உள்ள
ஜீனோட மேனிபுலேஷன், ஜீனோட மியூட்டேஷன் நடக்கும்போது பிளட்டும் குரங்கு ரத்தம் உள்ள பிளட் உள்ள மனுஷன் இருக்கிறான். அது ரொம்ப ரேர். RH ஃபேக்டர்ஸ். அப்போ இப்ப பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், மூஞ்ச பார்த்தா உடனே இந்த பொண்ணு நல்லா இருக்காம்பாங்க. அப்புறம் என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, ஜோஷியம் சந்திரன் என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு பொருத்தம் இருக்கா பொருத்தம் இல்லையான்னு. எந்த பயிலும் ரத்தம் கரெக்டா அந்த ரத்தமும் இந்த ரத்தமும் ஒத்து வருமானு அவனு பார்த்தது கிடையாது. அதனாலதான் நிறைய இடத்துல பிரச்சனைகள் இருக்கு. கல்யாணம் பண்ண உடனே புருஷன் செத்து போறதுக்கு காரணம் என்னன்னா இதான். கல்யாணம் பண்ண உடனே பொண்டாட்டி செத்து போயிடுறா ஏன் காரணம் என்னன்னா இதான். இந்த பிளட்டோட கொலாபரேஷன்ஸ் RH ஃபேக்டர்ஸ். இதனால சரி, இப்போ வந்து RH ஃபேக்டர்ஸ்ங்கிறது பிளட் குரூப்ல ஹியூமன் பீயிங் பிளட் குரூப்ல ஒரு விசித்திரமான பிளட் குரூப் வந்து RH ஃபேக்டர்ஸ். இந்த RH ஃபேக்டர்ஸ்ங்கிறது அதுல டி ஆன்டிஜென் ஒரு பொருள் இருக்கும். இப்போ A பிளட் குரூப்ல A ஆன்டிஜென் இருக்கும், B அது RBC ல, அதாவது அந்த ரத்தத்துல அந்த RBC மெம்பரேன்ல இந்த ஆன்டிஜென் இருக்கும். பெரும்பாலும் இது ரேர் குரூப்ங்கிறதால எல்லா மனுஷனுக்கும் இருக்காது. இப்போ இந்த RH ஃபேக்டர் இல்லாத ஒரு பிளட்டோட சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதை விட இது டேஞ்சர். இமிடியேட் கொலாப்ஸ். பிளட் சேர்ந்துச்சுன்னா அந்த மாதிரி சேராது. சரி, இப்போ இந்த ஆன்டிஜென் இப்போ குரங்கு ரத்தம்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்க. RH ஃபேக்டர்ஸ் உள்ளது குரங்கு ரத்தம். அந்த குரங்கு ரத்தத்துல டி ஆன்டிஜென் இருக்கும். இப்போ குரங்கு ரத்தம் உள்ள ஒரு ஆம்பளை இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. குரங்கு ரத்தம் உள்ள ஒரு ஆண், ஒரு ஆளு, ஒரு மாப்பிள்ளை, ஒரு குரங்கு ரத்தம் இருக்கு, RH ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது உள்ளவங்க RH பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. RH பாசிட்டிவ் குரங்கு ரத்தம். இந்த டி ஆன்டிஜென் உள்ளவங்க RH பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. டி ஆன்டிஜென் இல்லாத பிளட் வந்து RH நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. அப்ப RH நெகட்டிவ்னா இதுல ஏதாவது ஒரு குரூப் இருக்கும். சரி, ரைட், எது மட்டும் ஓடுங்க. இப்போ RH பாசிட்டிவ் உள்ள ஒரு மேல் RH நெகட்டிவ் உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாங்கன்னா வாட் will happen? RH ஃபேக்டர் இல்லாத ஒரு ஃபீமேல RH பாசிட்டிவ் உள்ள ஒரு மேல். இப்போ RH நெகட்டிவ் RH இல்லைன்னா அது ஒன்று A இருக்கும், B இருக்கும், O இருக்கும், AB இருக்கும். இப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு ஃபீமேல இவன் கல்யாணம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, குழந்தை வந்து RH பாசிட்டிவா பிறக்கும். இப்படிதான் இது வந்துருச்சு. குழந்தை வந்து RH பாசிட்டிவ் உள்ள ஒரு மேல் RH ஃபேக்டர் இல்லாத ஒரு ஃபீமேல கல்யாணம் பண்ணா அது தெரியாது. அவனுக்கு என்ன குரூப் இருக்குன்னு தெரியாது, இந்த அம்மாவுக்கு என்ன குரூப் இருக்குன்னு தெரியாது. ஆனா குழந்தை பிறக்கிற குழந்தை RH பாசிட்டிவா இருக்கும். சோ இந்த RH பாசிட்டிவா பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை நல்லா இருக்குமா அப்படின்னா, அந்த குழந்தை வந்து சோயா இருக்கும். அதுக்கு அந்த குழந்தை வந்து ஒண்ணு சோயா இருக்கும், இல்லாட்டி ஹீமோரைட்டிக் டிசீசஸ், ஜாண்டிஸ் இருக்கும் பிளட்ல. அதாவது அந்த RH அந்த குழந்தை வந்து RBC வந்து செத்துக்கிட்டே இருக்கும். சோவன்றது என்ன? ஒரு சொட்டு ரத்தத்துல 5 லட்சம், ஒரு சொட்டு ரத்தத்துல 5 லட்சம் RBC இருக்கணும். அந்த 5 லட்சத்துல RBCயோட நம்பர் குறைஞ்சதுன்னா சோவான்றுவோம், அனிமிக். அப்படியே இல்லைன்னாலும் அந்த RBCல இருக்கிற ஆன்டிஜென் ஒரு சேட்டை பண்ணி நிறைய பைல் ஜூசஸ் வர்க்க பண்ணிடும். அப்போ பிளட் வந்து RBC குறைய குறைய பைல் இன்க்ரீஸ் ஆயிட்டு ரத்தமே எல்லோ கலர்ல மாறிடும்.
அதனாலதான் கண்ணு பார்த்தா மஞ்சள் கலரா இருக்கு, நாக்கு நீட்டு மஞ்சள் கலரா இருக்கு, கையை காட்டு மஞ்சள் கலரா இருக்கு, அப்ப இவனுக்கு மஞ்சகாமாலன்றுவாங்க. அப்ப ஆர்பிசில இந்த டி ஆன்டிஜன் மஞ்சகாமாலையை கொண்டு வரும். அப்ப ஆர்பிசி உயிரோட இருக்க விடாது இந்த ஆன்டிஜன். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஆன்டிஜனை கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆன்டிபாடி வரணும். அப்ப அந்த ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில இப்ப ஆன்டிஜன் ஆன்டிபாடினா இது ஆட்டோமேட்டிக்கா பாடியில இருந்து உருவாகுது, வெளியில இருந்து கொண்டு வர்றது கிடையாது. இப்போ ஒரு குழந்தை பிறந்தவொடனே இப்ப இந்த ஒண்ணு இல்ல, இப்ப இந்த அம்மாவுக்கும் இந்த அப்பாவுக்கும் RH ஃபேக்டர்ஸ் இருக்கு, RH ஃபேக்டர்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? இந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஆன்டிஜன் இந்த மாதிரி ஜாண்டிஸும் ஆர்பிசி டிஃபிஷியன்சியும் இருந்துச்சுன்னா உடனே டாக்டர் சொல்லிடுவாரு இதுல ஏதோ பிளட்ல டிஃபெக்ட் இருக்கு, ஒன்று அம்மா பிளட்ல டிஃபெக்ட் இருக்கணும், இல்லாட்டி அப்பா பிளட்ல டிஃபெக்ட் இருக்கணும், அப்பதான் அந்த குழந்தை இந்த மாதிரி பிறந்திருக்கு, அதனால அந்த குழந்தை சீக்கிரம் செத்து போட முடியும்னுவார் டாக்டர். உடனே இதுல வச்சிருவாங்க, அது இன்குபேட்டர்ல வச்சிருவாங்க. அந்த குழந்தைய மூச்சு திணறல் இருக்கும், ஜாண்டிஸ் இருக்கும், ஆர்பிசி டிஃபிஷியன்சி இருக்கும். இது எல்லாமே அந்த குழந்தைக்கு இருக்கும்போது இன்குபேட்டர்ல வச்சிருப்பாங்க. அந்த இன்குபேட்டர்ல இருக்கிற குழந்தை கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கும், அப்புறம் செத்து போயிடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிசீஸ் வந்து பை பர்த்டே வந்துச்சு. அப்போ மதர்ல சில இந்த இது பண்ணணும், மதருக்குள்ள இருக்கிற சில வேலைகளை மாத்தி அமைக்கணும். அதுதான் அந்த ஒரு டேர்ம் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. ப்ரொபைலைட்டிக் மெஷர் தடுப்பாற்றலை உருவாக்கணும். இப்போ நல்லா கவனிச்சுக்க நான் சொல்றேன். ஒரு ஃபாதர் அண்ட் மதர், ஃபாதருக்கு வந்து RH பாசிட்டிவ் இருக்கு, மதருக்கு RH நெகட்டிவ். இப்போ மதருக்கு RH ஃபேக்டர்ஸ் இல்லை. சரி, இந்த RH பிளட் ஒரு மதரோட சேர்ந்த உடனே இந்த RH ஆன்டிஜன் மேல இருக்கிற ஆன்டிஜென்னை ஒன்று பண்றது, அந்த RH ஆன்டிஜென்னை ஒன்று பண்றது ஒரு ஜீன். அந்த ஜீன் ஃபீமேலோட யூட்ரஸ்க்கு போன உடனே நார்மலா இருக்கிற ஃபீமேல் இது ஏதா புதுசா ஒரு ஆன்டிஜென் உள்ள வந்திருக்குன்னு ஸ்டடி பண்ணி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப மதரோட பாடியில ஆட்டோமேட்டிக்கா இந்த புது ஆன்டிஜெனுக்கு ஏத்த மாதிரி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். எப்பயுமே சரி, வேற ஆன்டிஜென் உள்ள போனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணணும் பாடி. ஆனா நார்மலா இந்த ABOAB இந்த ABOAB இருக்குன்னா இது போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது யூசுவல் திங்ஸ். அதனால யூசுவலா புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு கொடுத்துரும். ஆனா இந்த RH ஃபேக்டர்ஸ்ங்கிறது புதுசா இருக்கிறதால அந்த புதுசா அதை ஸ்டடி பண்ணி அதுக்கு RH ஃபேக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு கொடுக்கறதுக்குள்ளே குழந்தை டெலிவரி ஆயிடும். நல்லா நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க, புக்கில் அதுதான் இருக்கு. RH ஃபேக்டர்ஸ் உள்ள ஒரு மேல், RH ஃபேக்டர்ஸ் உள்ள ஒரு ஃபீமேலை கல்யாணம் பண்ணும்போது அந்த RH ஃபேக்டர்ஸ் உள்ள ஜீனை ஸ்டடி பண்ணி RH ஆன்டிபாடி ஃபீமேலுக்குள்ள உருவாகிறதுக்குள்ள அந்த குழந்தை டெலிவரி ஆகிடும். அப்போ அந்த RH ஆன்டிபாடி அந்த குழந்தைக்குள்ள வராது. ஆன்டிபாடி வரலனாலே குழந்தைக்கு டிசீஸ் டெவலப் பண்ணும். ஆன்டிபாடி குழந்தைக்குள்ள இல்லைன்னா ஆன்டிஜென் டிசீஸ் தான் டெவலப் பண்ணும். அப்பதான் இந்த அனிமிக் டிசீஸ் வரும், அனிமிக் ஜாண்டிஸ் வரும், இன்னும் நிறைய அது ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ், எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ்,
குழந்தையில எரித்ரோபிளாஸ்டோசிஸ் அப்படினால எரித்ரோபிளாஸ்ட்னாலே ஆர்பிசி ரெட் பிளட் செல். பிளாஸ்டிசிஸ் அப்படினாலே செத்துக்கிட்டே இருக்கும், ஆர்பிசி செத்துக்கிட்டே இருக்கும். நம்பர் ஆஃப் ஆர்பிசி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்பர் ஆஃப் ஆர்பிசி குறைய அனிமியா, ஜாண்டிஸ் உள்ள வரும், பைல்ஸ் உள்ள வரும். அப்போ இந்த குழந்தைக்கு ஆன்டிபாடியே இல்லாத, இம்யூன் பவரே இல்லாம ஒரு குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தை அப்படியே ஜாண்டிஸோடையும் சோவையோடையும் எடுத்து சேர்த்து போயிடும். அதுக்கு அந்த ஆன்டிபாடி மதர் பாடியில இருந்து தான் வரணும். அப்ப மதர் பாடியில ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆயிட்டு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கும்போதே குழந்தை பிறக்கும். அப்ப ரெண்டாவது குழந்தை என்ன ஆகும்னா இந்த ஆன்டிபாடி ரெண்டாவது குழந்தைக்குள்ள வரும். அப்ப ரெண்டாவது குழந்தைக்குள்ள வர்றதுக்குள்ள ரெண்டாவது குழந்தை உற்பத்தி ஆகும்போது இந்த ஆன்டிபாடி அந்த ரெண்டாவது குழந்தைல கருவிலே கொண்டுடும். ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு இந்த ஆர்பிசில, இந்த ஆர்எச் ஃபேக்டர்ஸ்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க, 28வது நாளும் 34வது நாளும் ஆர்எச் ஃபேக்டரை ரெடியூஸ் பண்றதுக்குன்னு ஒரு வேக்சின் ஒன்று உள்ள போடுவாங்க அம்மாவுக்கு பிரெக்னெண்டா இருக்கும்போது. 24th 34th டே அப்படி போடும்பொழுது அந்த ஆர்எச் ஃபேக்டரோடைய வேலையை குறைக்கிறதுக்குன்னு இந்த வேக்சின் உள்ள போயிட்டு ஆன்டிபாடியை ஃபார்ம் ஆகி அந்த கருவுக்குள்ள ஆன்டிபாடி வந்துடும். அப்ப அந்த குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். So this is the RH factors. ரொம்ப சூப்பரான क्वेश्चन, சூப்பரா இருக்கும். அது நல்லா படிச்சீங்க. ரைட். இப்போ RH ஃபேக்டர்ஸ்ல RH ஃபேக்டர்ஸ் உள்ளது ஆனா வெளியில தெரியாது. அப்போ நீ எப்படி கல்யாணம் பண்ணும்போது கூட ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணது கூட நம்ம கூட நம்ம பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றோம்னா அந்த பொண்ணுக்கு RH ஃபேக்டர் இருக்கா, RH நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் இருக்காலாம் பார்க்க முடியாது. அதே மாதிரி RH ஃபேக்டர், RH பாசிட்டிவ் RH நெகட்டிவ் இருக்குன்னு மாப்பிள்ளையை பார்க்க முடியாது. ஸோ அந்த சைல்டு பர்த்துக்கு அப்புறம் தான் அந்த சைல்டுக்கு வர டிசீஸை வச்சு தான் திஸ் மேபி அப்படின்னு டாக்டர் வந்து கன்க்ளூட் பண்ணி அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணி வாட் இஸ் த பிளட் குரூப்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கிடையில நிறைய இழப்புகள் வரும். அப்போ என்ன பண்ணணும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் குழந்தை பிறந்த பிறகுதான் RH ஃபேக்டர்ஸை நம்ம ஸ்டடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு 28வது நாளும், அதாவது அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது 28வது நாளும் 34வது நாளும் வேக்சின் கொடுத்து இந்த RH factors உடைய டிஃபெக்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். That's all. Today is the RH factors. We have stopped. I will stop this area. Then we will discuss many diseases according on the basis of the sex-linked inheritance and the blood groups. இதை பத்தி we will discuss in some other class. Thank you very much.